வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? பையனுக்கு இப்போ லஞ்ச் தான் பேக் பண்ணணும். அதுக்கு தான் லஞ்ச் செய்ய போறேன். என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 ஆகுது. அவனுக்கு நைட் ஷிஃப்ட். அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் லஞ்ச் செய்ய போறேன். வாங்க என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாதம் வடிச்சு வச்சிருக்கேன்ப்பா. வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், பீன்ஸு, குடமிளகா, முட்டைகோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு போடுறதுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா முட்டையும் சேர்த்து அவனுக்கு பண்ணி தரலான்னு இருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சுருக்கேன்ப்பா. பாத்திரம் காஞ்சிட்ருக்கு. பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். காயில் எண்ணெயிலேயே தானே வதங்க போதும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிலாம் தனியாக செஞ்சு இந்த பொரியலாக இந்த மாதிரிலாம் கொடுத்தா இப்போ சாப்பிட மாட்றாங்கப்பா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு, வெஜிடபிள் ரைஸு இந்த மாதிரி போட்டு கொடுக்க சொல்ல விருப்பமாக சாப்பிட்றாங்க. அதனால் நம்ம காய்கறி கொடுக்கணும். அவங்க எப்படி சாப்பிடுவாங்க பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணலான்னு எடுத்துட்டேன். இன்றைக்கி எல்லா காயும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் தைப்பூசம் அதுவும் வீடியோவே எதுவுமே போட முடியலப்பா. ஏன்னா காலையிலேயே நான் வீட்லேயே பூஜையை முடிச்சுட்டு கோவிலுக்கு போனது தான். அங்கே போனோம்னா நம்ம வடபழனி முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். எத்தனை பேர் அங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கோவிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கவங்க பார்த்தா அவ்வளோ கூட்டம். எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் வந்து அது 2 பஸ் ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துட்டு அவ்வளோ லாங்கு கியூ நின்று. அதுக்கப்புறம் நிறைய பேர் கியூ நின்றுட்டு இருந்தால் அந்த கியூவை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நிறைய போலீஸ் இருந்தாங்கப்பா. யாராலுமே ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு கூட்டம் கோவிலில். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எந்த கேமரா ஃபஸ்ட்டு ஃபோனையே தொட முடியல. அவங்க சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் சேஃபாக வைங்க அப்படின்ட்டு. அப்போ அனௌன்ஸ் பண்ண சொல்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் ஏதாவது நேற்று யார் தைப்பூசத்துக்கு கோவிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் முருகர் பார்த்தீங்கன்னா சும்மா பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க, போயிட்டு பால் அபிஷேகத்தை பார்த்தா மனசுக்கு ஒரு நல்ல நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் இருந்தது. எத்தனை பேர் நேற்று கோவில் போனீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே பெரிய கோவில் எதுவும் போக முடியல, பக்கத்தில் இருக்க கோவில் போகலாம், இல்லை வீட்லேயே கூட பூஜை பண்ணலாம். எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி பேஸ்ட்டு அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அது கொஞ்சம் வதங்கினோடனே எல்லா காயுமே போட்டுக்கலாம். ஒன்றாவே சேர்த்து வதக்க வேண்டியது தான். சாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வலிச்சு வச்சுட்டா இந்த சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஏதாவது பிடிக்குமா, இல்லை காய் போட்டு செய்யறது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஆனால் யாருக்கு அப்படி சாப்பிட்றாங்க? யார் பார்த்தாலும் காய்கறினாலே அதை ஒதுக்கி தனியாக பிரித்து வச்சிடறாங்க. சின்ன வயசில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம குழந்தைங்க அப்படி தானே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிய சொல்ல அவங்க சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இப்படி தான் இருப்பாங்க, சொல் பேச்சு கேட்காம. சரி, இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு காயும் போட்டுக்கலாம். பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்றாங்க. அந்த பசங்க வந்து எப்போவுமே வந்து டயர்டாக இருக்குது, ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கேராக இருக்குது. அந்த மாதிரி இருக்க சொல்ல அவங்களுக்கு கீரை, இந்த மாதிரி கேரட்டு, இந்த பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுத்துன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு எனர்ஜி நல்லாவே இருக்கும். குடமிளகா கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் பாதி தாப்பா சேர்த்துட்டாங்க. இருக்கிறத சேர்த்தாச்சு. ஃப்ரைட் ரைஸ் நம்ம எல்லா காயுமே நிறைய போட்டாலே சூப்பராக தான் இருக்கும். எல்லாமே வதங்கிடும். அவ்வளோ சீக்கிரம் வதங்க சொல்லி அந்த காய் நம்ம போட்ட இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வதங்கிடும். இப்போ இது வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு தான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாதம் போட்டுட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம்.
காய் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம்ப்பா, சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா வதங்கிடும். காய் நல்லா வதங்கிடுச்சுப்பா. இது பார்த்தீங்களா, கலர் மாதிரி கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நேரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்ப்பா. ஒரு 3 முட்டை எடுத்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை லேசாக அப்படி கலரி விட்டுட்டா கொஞ்சம் வெந்ததுன்னா அந்த முட்டை வந்து நம்ம பொரியல் மாதிரி தெரியும். ரொம்பவே கலக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்படியே 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து முட்டை பொரியல் தான் பண்ணுவாங்க. அது பண்ண சொல்ல என்ன ஆகுனா, முட்டை வந்து ரொம்பவே வெந்து ரப்பர் மாதிரி ஆன மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான்ப்பா பண்ணி தருவேனே. காயெலாம் நல்லா வெந்த பிறகு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றினா அப்போ லேஸாக இதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. வெஜிடபிளோட இப்படி கலந்து விட்டுடலாம். முட்டை நல்லா கொஞ்சம் வெந்து ஆஃப் பாயிலாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து சில்லி பவுடரும் சிக்கன் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செய்ய சொல்ல நான் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி பண்ணலாம் நீங்கள் அதை போட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. நீங்கள் செஞ்சுட்டு நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடுது. அந்த ஃப்ளேவர்லாம் வந்து இப்போ இருக்க பசங்க ஹோட்டலில் தானே அதிகம் சாப்பிட்றாங்க, அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்கன் மசாலா போடுங்க, அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் பெப்பர் தூளை போட்டுக்கலாம். இதுவே காரமாக தான் இருக்கும். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ கலரி விட்டுடலாம். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி முட்டை தெரியணும். இப்போ இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக சாதம் எடுத்துருக்கேன்ப்பா, இதை போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ சாதம் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு தடவை டேஸ்ட் பாருங்கள். வேணும்னா கூட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணுனாலும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களும் வெளியெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஹோட்டல் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கேட்க சொல்ல நான் இப்படி தான் பண்ணி கொடுத்துருதுப்பா. எப்பயாவது ஒன்ஸ் தான் நாங்கள் வெளியே வாங்குறது. இந்த தடவை அது கூட அதிகம் வாங்கலைன்னு நினைக்கிறேன். கேட்டாலும் கிடைக்கல, என்னன்னு தெரியல. ஹோட்டலில் சாப்பிட்ற ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற ராசி இல்லை. இப்போ தான் பிறந்திருக்கு, பார்க்கலாம். நல்லா சாதம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் மசாலா இந்த சாதம் எல்லாமே
உப்பு காரம் ஊறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். ஏன் அப்படி நெட்டாக இருந்தால் தான் இந்த இப்போ போட்டு கலர சொல்ல சாதம் கொஞ்சம் பாயில்ட் ஆகிடுமா, அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெட்டாக வடிச்சோன்னா சாதம் எப்பவுமே உதிரியாக இருக்கும். பசங்களாக இருக்க சொல்ல அவங்க குட்டி பசங்களாக இருக்கிற இந்த மாதிரி லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போய் மதியம் கொடுத்து நம்மளே அவங்களுக்கு சாதத்தை கொடுத்துட்டு வருவோம், ஊட்டி விட்டுட்டு வருவோம். இப்போ பாருங்கள் அதே வேலை தான் இப்போ பெருசானோன்னு நம்ம கட்டி கொடுத்து அனுப்புகிறோம். ஆக முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று பசங்களுக்கு பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்து அனுப்புவோம் ஆஃபீஸ் போஸ்ட்டில். அவங்க வெளியே சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வெளியேனா வீட்டில் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அப்படின்னா சாப்பிடாம கூட இருப்பார் பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாகவே இருக்குது. உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இருக்குது. அது சாதத்தில் ஊறிச்சா கரெக்டாகிடும். காரமும் கரெக்டாக இருக்குப்பா. சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், இன்னும் சாதம் எல்லாத்துலேயுமே நல்லா ஊறி காரம் டேஸ்ட்டு அட்டகாசமான டேஸ்ட் கிடைக்கும். அது 2 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தப்பா. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் கூடவே முட்டையும் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க, சாரமாக. பார்த்தீங்களா, அவ்வளோதான். சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ். இப்போ மூடி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன்ப்பா காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மசாலா போட்டு வச்சுருக்கேன். இல்லை ஒன்றா போட்டு என் பசங்களுக்கு காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறது பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா எப்போவுமே சாப்பிட சொல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் வந்து சின்ன சின்னதாக போட சொல்லுவாங்க. அப்படி தான் 1-2 போட்டிருக்கேன் நான் பொடிசா. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணால் அந்த மசாலாலாம் அப்படியே ஒட்டி இருக்கும். இப்போ இந்த லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பிடுவான்ப்பா. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் தான் அவன் சாப்பிடுவானே. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து அவனுக்கு அந்த சாதம் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியாச்சு. அது காலிஃப்ளவர் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து இந்த கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு கொடுக்குறேன். அது அவன் சாப்பிட்டுப்பான். அதோட காலையில் வருவான். அப்போ வந்த பிறகு நான் வீட்டில் டிஃபன் செஞ்சு தரேன் இல்லைங்களா, அதை சாப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் போகிற பசங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி தான் டிஷ்ஷு கொடுத்து அனுப்பணுமா. ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, டபுள் டைம் ஒர்க் பண்ண சொல்ல என்ன அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தால் தான் நம்ம வந்து எனர்ஜியாக பசங்க வந்து ஒர்க் பண்ண முடியுமா. அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து வெயில் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அதிகமாக அவங்க தண்ணியை குடிக்காமல் இருப்பாங்க. உட்காந்துட்டு சிஸ்டமில் போய் உட்காந்துட்டாங்க, ஏசி ரூமில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி அதிகம் குடிக்க மாட்டாங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து விட்டோன்னு வச்சிங்களேன், தண்ணி குடித்த மாதிரி இருக்கும், உடம்புக்கு வந்து அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைச்சா மாதிரி இருக்கும். அதுக்காக தான் யாராவது இனிமேல் பசங்க இந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடாதீங்க. நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்புங்க பசங்களுக்கு. எப்பவுமே எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் அது எதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பொரிப்பேன். ஏன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம 2வது தடவை திரும்ப யூஸ் பண்ணால் வந்து நல்லது இல்லைன்றாங்க, உடம்புக்கு கெடுதலாம். அதுக்காக இந்த மாதிரி தான் பொரிக்கிறது தான். நீங்கள் நிறைய பேர் நினைக்கல எப்போ பொரிச்சாலும் இவங்க என்ன இது கம்மியாக எண்ணெயை ஊற்றி பொரிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தான். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 தடவை வந்தால் கூட பொரிச்சிடுவேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன சொல்லுங்கள். ஏன்னா எடுத்து வைக்கக்கூடாதான், அந்த எண்ணெயே திரும்ப சூடு பண்ணி கொடுத்தா தான் இப்போ ரொம்பவே பசங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அதிகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பையனுக்கு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு வந்து பையனுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு, லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த இதுதான் செஞ்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வெஜிடேபிள் முட்டை போட்டு வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ்.
அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், அவனுக்கு வந்து கார்ன் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இதுதான் இன்றைக்கி கொடுத்து அனுப்ப போகிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் போனாங்கன்னா என்னென்ன கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நியூவாக பார்க்குறவங்க நிறைய விஷயம் கேட்குறீங்க, இது ஹோம் டூர்லாம் போடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். இது வாடகை வீடு தான், இன்னும் எதுவுமே நாங்கள் செட் பண்ணலை வீட்டுக்கு, அதனால தான் போடலை, டிலே ஆகுது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.